பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அலோவே பண்ண மாட்டாங்க. 9 மணிக்கு மேல எவனாவது ஃபோன் பண்ணா அவனையும் வெளுத்துருவேன், ஒன்னையும் வெளுத்துருவேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அவனையும் கொல்லுவேன், ஒன்னையும் கொல்லுவேன். அதுல இவங்க போலீஸா இருக்கனால லத்திய வச்சு வெளுத்துருவேன் அப்படின்னு வா. ஒரு நாள் உன்னை செல்லுக்குள்ள வச்சு அப்படியே கும்முன்னு கும்ம போறேன் பாத்துக்க. படிப்பு சொல்லி தரப்ப சார், படிப்பு சொல்லி தரப்ப அவ தலையிலேயே நலுக்க கொட்டுவா, நல்லா அடிப்பா போட்டு. பக்கத்துல என்ன கால் போடுற, பக்கத்துல ஏன் கால் போடுற, போல உன் கால கீழ போறா, கால் மேல கால் போட்டா கால் தான். எங்க அம்மா கிட்ட போய் சொல்லியும் அழ முடியாது. அவங்க அதுவும் உன்னோட டிபார்ட்மெண்ட், அக்கா நீயாச்சு அக்காவாச்சு. டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கேன்ல. பஸ்ல இருந்து வரும்போது சார் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைமுக்குள்ள நான் மட்டும் ஆட்டோ ஏறி வந்துடணும். எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறேன், ஊர்ல போய் என்னத்த பண்ண போற, இதுல வேற எங்கயாச்சும் போய் இறங்கு. ஃபுல்லா கிளீனா சாப்பிட்டுறணும். சப்போஸ் அப்படி சாப்பிடலனா இன்னொரு வாட்டி சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. சாப்பிட்டு போட்டு நீ சாப்பிடாம போ. அது எது கொடுங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா அங்கேயே போட்டு படிக்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சார். அங்கேயே போட்டு தலையில செம்ம கொட்டு எனக்கு. பள்ளிக்கூடத்துக்கான கூட நீ பிக்காலித்தனம் பண்ணிட்டு இருக்கற. நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன். ஒரு முறை தான் முறைப்ப, அப்படி முறைச்சிட்டு அப்படியே மூக்க வெடிச்சிட்டு பாப்பா பாருங்க. இப்ப சொல்லலே பயப்படுறியமா நீ? எனக்கு அவள அந்த முறை இப்ப வரைக்கும் பயம். இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? 5000 ரூபீஸ்க்கு ஒரு சாரி வாங்கினா கூட இப்ப வரைக்கும் திட்டுவாங்க சார். தீபாவளிக்கு வாங்கினா கூட திட்டுவாங்க இப்ப வரைக்கும். இப்போ கூட காஸ்ட்லி புடவை எடுத்தா அக்கா திட்டுவாங்கன்னு பயம் இருக்கு. ஆனா அவட்ட சொல்ல மாட்டோம், போய் சொல்லிடுவேன் நான். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. 2500 தான் வாங்கியிருக்கேன், நான் போய் சொல்லாத, நீ இது காஸ்ட்லியான்னு தெரியுது அப்படிம்பாங்க. மணி வேல்யூ எனக்கு தெரியும். பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறோம் ஒரு ஆசைக்கு, அத கூட தப்பு அப்படின்னா எப்படி சார்? இல்ல சார், வருஷத்துக்கு 4 புடவை வாங்குவா சார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. 4 வருஷத்துல 2 வாட்டி ஷாப்பிங் போயிருக்கேன் சார், அவ்வளவுதான். கொன்றுவேன், கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவோம்? நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழு. இல்ல சார், பொய் சார். கிட்டத்தட்ட 6-7 புடவை 20,000க்கு வாங்கியிருக்கா சார். சோலி முடிச்சு. டீச்சர் தான் எனக்கு. ஒரு பெரிய டீச்சர் ஆகணுமா, அதை தான் சொல்லுவேன். இந்த காலத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நீங்க எந்த வயசுல வேலைக்கு போயிட்டீங்க? 16-17 வயசுல இருந்தே நான் டீச்சர் ஆகணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. பிள்ளைங்க படிக்க முடியாது, அதுங்க லைஃப் வேஸ்ட் ஆயிடும், அதனால நான் என்ன இது பண்ணிக்கிட்டேன். அவங்க முதல் நாள் ஆபீஸ் போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் படிக்க முடியாது, என் தங்கச்சி போய் ஜெயிச்சுட்டா பாரு, நானே ஜெயிச்சா மாதிரி சார். 4வது படிக்கிறப்பவே லஞ்சு பசங்களுக்கெல்லாம் கட்டிட்டு போவேன் சார் ஸ்கூல்ல. நான் இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாரு. இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னதான் சார் மேடையில ஏத்தி என்னதான் ரோல் மாடலா எல்லாருக்குமே பேசுவாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். ஒரு ரோல் மாடலா இருந்த ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நீங்க. உங்களுக்கு படிப்பை விடுறது சங்கடமா இல்லையா? என்ன வழி நடத்த ஆள் இல்ல சார், இல்லன்னா அந்த கஷ்டத்துல இன்னும் படிச்சு வந்திருப்பேன் சார். நம்ம மேல எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல. எங்க மிஸ்ஸுங்கெல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சார். மேக்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்களே, மேக்ஸ் எல்லாம் ஆன்சர் அப்படி எழுதுவோம் சார். பூண்டு புளி மிளகா அதெல்லாம் ஊர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். 10th 99 மார்க் மேக்ஸ்ல எடுத்தவங்க. Don't judge a book by its cover, bro. போர்டு இருக்கா? இந்த தமிழ் உலகத்திற்கு ஒரு பாடம் நடத்துங்களேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கல்வி தான் சார். கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார். எல்லாத்துக்குமே முதல் படியே கல்வி. ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எல்லாருக்குமே லட்சியம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, லட்சியம்னு ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே. லட்சியம் இல்லாத மனிதனே கிடையாது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மேலே நல்ல டீச்சருங்க. லட்சியம்னு எழுதலாம் ஈ போட்டாங்க பாருங்க. இப்பெல்லாம் யாரும் போடுறது இல்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மணிமேகலை சார். மணிமேகலை வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். நான் ஒரு வேலையா மும்பை போயிருந்தேன் சார். ஷாப்பிங் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நான் இவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். இவ வந்து தீபாவளி நெருங்கும் போது இவங்க வந்து என் மண்டையை கழுவுறாங்க. கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி இங்க வந்து அதவே கொஞ்சம் ரேட்டு போட்டு வித்துருவோன்றான். முதலாளி இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. மும்பை போனோம், 50,000 இங்க இருந்து கொண்டு போறேன் சார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதை எடுங்க, இதை கொடுங்க, அந்த டாப் எடுங்க. காலேஜ்ல பிள்ளைகளா வாங்குவாங்கன்னு என்கிட்ட சொன்னான். அது ஃபேக்.
நான் இங்க லீவுக்கு வந்துட்டு லீவுக்கு போகும்போது நான் கேக்குறேன், என்ன வாங்கின பொருளா அப்படியே இருக்கு, என்னடா பண்றீங்க, 50,000 அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா அப்படின்னு சத்தம் போடுறேன். யாருமே வாங்கல அப்படின்னா உன் வார்த்தை பிள்ளை என் வாழ்க்கையவே பிள்ளையாக்கிருச்சேல. எனக்கு கோவம் உச்சகட்டத்துக்கு ஏறிச்சு. போச்சு, கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். பல ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கேம் பண்ற ஸ்கேம் இருக்கேன். ஏயா சும்மா சைஸுமே பெரிய சைஸ் எடுக்கல, எதுவுமே எல்லாமே எம் சைஸ். எனக்கு மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும், அவளும் போட முடியாது. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். எப்ப அந்த பொண்ணோட சைஸுக்கே ட்ரெஸ் எடுத்துச்சோ அப்பே நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு செகண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ எப்படி உன்னோட பழக எனக்கு ஆர்வம் இல்லை என்று வெளிப்படுத்துவீங்க. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. செகண்ட் பர்சன்ஸ்ல யாருமே எனக்கு தெரியாது. ஹஸ்பண்டோட மெயினான ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ என் ஹஸ்பண்டோட தங்கச்சியோட மாமியார்னா நான் அவங்க மாமியார் அப்படின்ட்டு. எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க, மாமனாருக்கு பெரியப்பா மகனுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா மகன். உங்க நாத்தனாரோட மாமியார் உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலி என் நாத்தனார் மேரேஜ் கூட நான் ரீசெண்டா இப்ப போகல. அப்போ அவங்க கேட்டாங்க எதுக்கு வரலன்னு சொல்லி. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு.